Hello guys, good evening. Welcome to 100 Learning Together. So Yarla live Vansinger, can you just leave a message so that we can start the live? So நமக்கு quarterly exams நடந்துட்டு இருக்கு இல்லையா? So அதுல physicsல important 5 marks இன்னைக்கு discuss பண்ண போறோம். So நமக்கு கேப்பே இல்லாம exams வச்சிருக்காங்க. So it's difficult to study all the 6 chapters in a day. So நம்ம கொஞ்சம் முன்னாடியே preparation start பண்ணாதான் நம்மளால வந்துட்டு கொஞ்சமாவது கான்ஃபிடென்ட்டா எக்ஸாமை அட்டென்ட் பண்ண முடியும். So we have already given you important questions எல்லாம் நாங்க வீடியோஸா போட்டிருக்கோம். How to score centum, we have given you some tips. எதை படிக்கணும், எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எதெல்லாம் நம்மளால ஒரு அளவுக்கு ஸ்கிப் பண்ண முடியும், அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்திருந்தேன். Hope you're all following all those tips and you have started preparing for your exam. Yes. Yalla live வந்துட்டீங்க, can you just leave a message? We'll start. ஏன்னா நமக்கு கொஞ்சம் டைம் கம்மியா தானே இருக்கு. So நம்ம important 5 marks எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். Yes, 12th க்கு இப்ப நடக்கும்பா physics. Braino பாருங்க. நமக்கு இன்னைக்கு லைவ் இருக்கு, physics லைவ் இருக்கு. So 11th students யாரெல்லாம் இருக்கீங்க? Can you just leave a message? We'll start. So நமக்கு 6 chapters இருக்கு. First volume full-ஆ இருக்கு and second volumeல gravitation chapter-ம் இருக்கு. இன்னைக்கு நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன்னா எல்லா சாப்டர்லயும் ரெண்டு 5 marks நான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த ரெண்டு 5 marksமே வந்துட்டு நமக்கு லாஸ்ட் இயர்ல வந்துட்டு குவார்டர்லி பேப்பர்ல and then போர்ட் பேப்பர்ல கேட்ட questions தான் நான் எடுத்திருக்கேன். Hi Kishore, hi JE aspirant. So நம்மளால வந்துட்டு எல்லா questions-உம் கவர் பண்ண முடியாது இல்லையா? So நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் questions-ல கேட்ட questions நான் இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போறேன். And then எக்ஸாமுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம 2 marks 3 marks எல்லாம் எது இம்பார்ட்டன்ட்டோ அது ஒரு ஒன் ஷாட் மாதிரி குவிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம். Hi Elizabeth, hi Kavin Kavya. Okay, so we'll start. Okay வா? So நம்ம டைம் வேஸ்ட் பண்ணா நம்மளால கவர் பண்ண முடியாது. நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் டென்ஷன்ல இருப்பீங்க. Okay? So we are going to start with the important 5 marks chapter wise போலாம். Okay வா? So நம்ம 1 hourல maximum எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளவும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். So நம்ம ஒரு question முடிக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. So don't hesitate to ask doubts. Okay? So நம்ம டவுட் கேட்க தான் நமக்கு வந்துட்டு ஈஸியா புரியும் கான்செப்ட்ஸ் எல்லாம். Okay. So we are starting with the first chapter, physical world and measurement. So physical world and measurement ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. நமக்கு first partல வந்துட்டு measurement பத்தி, so measurement of length, mass, time கொடுத்திருக்காங்க, errors கொடுத்திருக்காங்க. Second halfல significant figures and dimensional analysis. Dimensional analysis மட்டுமே தெளிவா பார்த்தா கூட நம்மளால வந்துட்டு நிறைய questions attend பண்ண முடியும். Dimensional analysis and errors வந்துட்டு இருக்கிறதுலயே ரொம்ப important. So அதை மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. அது நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் ஒண்ணுமே படிக்கல பிசிக்ஸ்ல இப்போவாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? So it's not too late. இப்போவாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. So ஒரு சாப்டர்லயும் so my tip would be நீங்க 6 சாப்டர்ல ஏதாவது ஒரு சாப்டரை ஸ்கிப் பண்ணா கூட நம்மளால எல்லா क्वेश्चंसும் அட்டெண்ட் பண்ண முடியும். provided மத்த 5 சாப்டர்லயும் நீங்க நல்லா படிச்சிருக்கணும். உங்களுக்கு எந்த சாப்டர் டஃபா இருக்கோ அந்த ஒரு சாப்டரை ஸ்கிப் பண்ணா கூட சென்டம் கூட நம்ம எடுக்கலாம். ஓகே? சோ கம்பல்சரியில கேட்டாதான் மாட்டோம், இல்லைன்னா நம்ம மாட்ட மாட்டோம். சோ அதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு சாப்டர்லயும் ஒன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தெளிவா படிச்சுக்கணும். லைக் ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க செகண்ட் ஹாஃப் படிக்கிறீங்கன்னா அது தெளிவா எந்த வேர்டும் விடாம தெளிவா பாத்துக்கணும், எந்த கான்செப்டும் விடாம. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் கோ த்ரூ பண்ணா கூட நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் புக் பேக் क्वेश्चंसக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புக் பேக் क्वेश्चंस படிச்சாலே போதும். சோ புக் பேக்ல இருக்கிற 1 marks 2 marks படிச்சாலே நமக்கு சாப்டரே கவர் ஆயிடும். ஓகே? சோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். சோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் அண்ட் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மென்ட்ல the first concept நம்ம எரர்ஸ்ல propagation of errorsனா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் இருக்கு. உங்ககிட்ட ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் இருக்கு. இதோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. What's the formula for area of a rectangle? So நம்ம கிட்ட ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் கொடுத்து அதோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. So area of a rectangle formula என்ன? Length into breadth. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஸ்கேல வச்சு இதோட லென்த் எவ்வளோன்னு நம்ம மெஷர் பண்ணணும். ஒரு ஸ்கேல வச்சு இதோட லென்த் என்னன்னு நம்ம மெஷர் பண்ணணும், பிரெத் என்னன்னு மெஷர் பண்ணணும். அப்படி மெஷர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த ஷீட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெஷர் பண்ணும்போது
ஒரு 12.2 சென்டிமீட்டர் வருது. நான் மெஷர் பண்ணும்போது 12.2 சென்டிமீட்டர் வருது. பிரெத் வந்துட்டு ஒரு 7.5 சென்டிமீட்டர் வருது. ஸோ நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் கரெக்டான மெஷர்மெண்டா இருக்குமா இல்ல கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்குமா? ஏன்னா ஸ்கேல்ல வந்து குட்டி குட்டியா லைன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும் போது தப்பு செய்யறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த 12.2ங்கிறது 12.1ஆவும் இருக்கலாம் கரெக்டான மெஷர்மெண்ட், 12.3ஆவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், நீங்க பார்க்கும்போது 12.1 இருக்கு, நான் மெஷர் பண்ணும்போது 12.2 இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கும்போது சைடா வச்சு பார்த்திருப்போம், கரெக்டா எட்ஜ் வரைக்கும் மெஷர் பண்ணாம விட்டுருப்போம். ஸோ நம்ம கண்டிப்பா மெஷர்மெண்ட்ல எரர்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிரெத் 7.5ங்கிறது 7.4ஆவும் இருக்கலாம், 7.6ஆவும் இருக்கலாம். நம்ம கரெக்டா எடுத்தோமா நமக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. குட்டி குட்டி எரர்ஸ் வந்துட்டு மெஷர்மெண்ட்ல இருக்கும். ஸோ நம்ம மெஷர்மெண்ட்ல எரர் பண்ணா ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்குமா இல்ல எரர்ஸ் இருக்குமா? ஸோ இன்டராக்ட் பண்ணுங்கப்பா. இன்டராக்ட் பண்ண நம்ம ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே டவுட்ஃபுல்லா எடுத்துட்டோம். அப்போ நமக்கு ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர், இந்த ஏரியாவோட ஆன்சர் பர்ஃபெக்டா இருக்குமா இல்ல எரர் இருக்குமா? எரர் இருக்கும். இதுதான் ப்ரொபகேஷன் எரர்னு சொல்றாங்க. இட் இஸ் டிரான்ஸ்ஃபரிங் எரர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன். நான் அப்சர்வ் பண்ணதுல இருந்து ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் கால்குலேஷன் எல்லாத்தையும் சேர்த்தி, கால்குலேஷன்ஸ்ல கூட தப்பு செய்வோம் தானே, சான்சஸ் இருக்கு இல்லையா? நிறைய டெசிமல் பாயிண்ட்ஸ் இருந்தா கால்குலேஷன்ஸ்ல கூட நம்ம தப்பு செய்வோம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்தி சொல்றதுதான் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். நம்ம எடுக்கிறது அண்ட் தென் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது மொத்தமா வர எரர்ஸ் தான் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ்ன்னு சொல்றாங்க. இது எதை எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணும்? So the final result, the error in the final result எதை டிபெண்ட் பண்ணுது? நம்ம பண்ற மெஷர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணுது. The individual measurement and mathematical operation, multiplication, addition, subtraction பண்ணும்போது கூட தப்பு பண்ணலாம். So இதை தான் டிபெண்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. Propagation of errorsல ஏதாவது டவுட் இருக்கா? Propagation of errorsல ஏதாவது டவுட் இருக்கா? ரிப்பீட் பண்ணணுமா? அதுலயே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் மாதிரி பார்க்க போறோம். Propagation of errors in addition and propagation of errors in subtraction பார்க்க போறோம். ஓகே, ஸோ அடிஷன் பண்ண போறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஏன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னு வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நான் இப்போ ஆட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு அப்சல்யூட் எரர்னு கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட் எரர்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்ட் வேல்யூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 12.1னா நான் மெஷர் பண்றது 12.2. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 0.1. அதுதான் அப்சல்யூட் எரர். ட்ரூ மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அப்சல்யூட் எரர். ஓகே, ஸோ நம்ம ஏங்கிறத தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன், அதுல நான் பண்ண தப்பு வந்துட்டு அப்சல்யூட் எரர். அதை வந்துட்டு டெல்டா ஏன்னு எடுக்கிறோம். அதே மாதிரி பிங்கிறது பிரெத்ன்னு வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம், அதுலயும் நமக்கு ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அதை வந்துட்டு டெல்டா பின்னு எடுக்கிறோம். ஸோ நம்ம மெஷர் பண்ணதை இப்போ ஆட் பண்றோம். திஸ் இஸ் அடிஷன். ஓகே, ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது, நம்ம அடிஷன் இதை ஆட் பண்ணும்போது ஏ வந்துட்டு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட், தப்பு இல்லாம கரெக்டான மெஷர்மெண்ட்னா வந்துட்டு இட் கேன் பி 12.1. நான் எடுத்த மெஷர்மெண்ட்னா இட் கேன் பி பிளஸ் ஆர் மைனஸ் சம் வேல்யூ. 12.2ஆவும் இருக்கலாம் இல்ல 12.0ஆவும் இருக்கலாம். ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஹாய் நிரஞ்சன், குட் ஈவினிங். ஓகே, ஸோ நமக்கு மெஷர்ட் வேல்யூ வந்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் வேரியேஷன்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் பிக்கும். ஸோ ஏக்கும் பிக்கும் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம டோட்டல் சம் வந்துட்டு ஏ பிளஸ் பி. அப்போ நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கும் போது எரரையும் கால்குலேட் பண்ணணும். ப்ரொபகேஷன்னா என்ன? நம்ம எடுக்கிற ரீடிங், நம்ம தப்பு பண்ற ரீடிங், அது எல்லாத்தையுமே கால்குலேஷன்ஸ்ல எடுக்கிறது எல்லாத்தையுமே சேர்க்கிறது தான் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர். ஸோ இங்க Z வந்துட்டு ஏக்கு பதிலா ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏன்னு எடுக்கிறோம். அதே மாதிரி பிக்கு பதிலா பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பின்னு எடுக்கிறோம். ஹாய் சிவபிரகாஷ், குட் ஈவினிங். ஓகே, ஸோ இங்க ஏ பி ஒட்டுக்காவும் டெல்டா டேர்ம்ஸும் ஒட்டுக்காவும் கொண்டு வந்திருக்கோம். நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டும் அப்சல்யூட் எரரையும் தனித்தனியா கொண்டு வந்திருக்கோம். ஸோ நமக்கு Z வந்துட்டு ஏ பிளஸ் பின்னு எடுத்தோம்னா டெல்டா Z என்னன்னு எடுக்கலாம்? டெல்டா ஏ பிளஸ் டெல்டா பின்னு எடுக்கலாம். ஸோ நமக்கு ப்ரொபகேஷன் எரர்ங்கிறது இந்த டெல்டா Z தான், அதுதான் ப்ரொபகேஷன் எரர். அது என்ன சொல்லுது? இட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப், இட் இஸ் ஈக்குவல் டு த
sum of the absolute error of the individual quantities. So நமக்கு propagation errorங்கிறது sum of the absolute errors of the individual quantities ன்னு சொல்றாங்க. So this is about propagation in addition. நம்ம measure பண்ற value a and b ன்னு எடுக்கிறோம். So நம்ம measure பண்றது வந்துட்டு ஒருவேளை தப்பா இருந்ததுன்னா, so நம்ம correct statementக்கும் தப்பா இருக்கிற statement அதோட difference தான் absolute error. So அந்த absolute error-யும் நம்ம கணக்குல வச்சுதான் propagation error எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், so நம்ம பண்ண error வந்துட்டு எவ்வளோ % இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். This is for addition. Subtraction இதே மாதிரி opposite இருக்க போகுது. So see here. So அதே மாதிரினா நம்ம a b ன்னு ரெண்டு எடுக்கிறோம். So அதோட absolute error delta a delta b ன்னு எடுப்போம். இங்க addition பண்ணோம், இங்க subtraction பண்றோம். அது மட்டும் தான் difference. So z வந்துட்டு a minus b. So a க்கு பதிலா நம்ம a plus or minus delta a ன்னு எடுக்க போறோம். b க்கு பதிலா b plus or minus delta b ன்னு எடுக்க போறோம். So substitute பண்ணிட்டோம். So நம்ம a b terms ஒரு பக்கமும் delta a delta b terms ஒரு பக்கமும் கொண்டு வர போறோம். So here it will be a minus b plus or minus delta a plus delta b. அதே மாதிரி இங்க பார்த்த மாதிரியே தான் z வந்துட்டு a plus b ஆ இருக்கு, இங்க z வந்துட்டு a minus b ஆ இருக்கு. அப்போ delta z வந்துட்டு it is equal to delta a plus delta b. நமக்கு additionலயும் subtractionலயும் propagation error எப்படி இருக்கும்னா it will be equal to the sum of the two quantities is equal to the sum of the absolute errors in the individual quantities. Propagation errorங்கிறது ஒண்ணும் இல்ல, தனித்தனியா நம்ம எடுக்கும்போது நமக்கு ஆகிற absolute error-ஓட sum தான் propagation error-ன்னு சொல்றாங்க. Understood propagation error and error in addition and subtraction. Shall we move to the next question? இதே மாதிரி multiplication division-க்கும் இதே மாதிரி தான் இருக்கும், அதை go through பண்ணிக்கோங்க. Yes, shall we move to the next question? Important question. Last year கேட்ட ஒரு question. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான question. Okay? சிம்பிளா எழுதலாம். இந்த question சிம்பிளா எழுதலாம். Dimensional analysisனா ரெண்டு things ஞாபகம் வச்சுக்கோங்க. First, dimensional analysisனாலே square bracket குள்ள எழுதணும். அந்த square bracket குள்ள நம்ம என்ன எழுதுவோம்னா basic fundamental quantities எழுதுவோம். 7 fundamental quantities இருக்கு. அதுல basic fundamental quantities 3. Mass, length and time. இது மூணும் எழுதணும். இதுக்கு powers இருக்கும். இது தெரிஞ்சாலே dimensional analysis easy. Dimensional formulaனாலே square bracket இருக்கணும். அதுக்குள்ள இந்த 3 fundamental quantities இருக்கணும். அதுக்கு power இருக்கணும். இத மட்டும் ஞாபகம் வச்சாலே நம்மளால ஈஸியா பண்ண முடியும். Please second lesson. Yes, இந்த lesson முடிச்சோனே second lesson. இந்த ஒரு question தான். Next we are starting with the second lesson. Okay? So here என்ன சொல்றாங்க? Dimensional formulas வச்சு ஒரு formulaவையே கண்டுபிடிக்க சொல்றாங்க. So நம்ம அதை தான் பண்ண போறோம். இதுக்கும் simple steps இருக்கு. So first நம்ம என்ன பண்ண போறோம்? டைம் பீரியடுக்கு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்க போறோம். சோ எழுதிக்கோங்க. டைம் பீரியட் அது எதெல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு? இட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் லென்த், இட் டிபெண்ட்ஸ் ஆன் கிராவிட்டின்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம எதுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அது எதெல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் எழுதிக்கணும். சோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ், லென்த் and gravity. So நமக்கு எப்படி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு தெரியல, அவங்க எப்படி டிபெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. சோ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு பவர்ஸ் எழுதணும். क्वेश्चनல எதுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கணுமோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, and then எதை டிபெண்ட் பண்ணுமோ அதை எழுதிக்கோங்க, அதுக்கு பவர்ஸ் போட்டுக்கோங்க. ஏன் பவர்ஸ் போடுறோம்னா அவங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா நமக்கு தெரியாது, அதுக்காக தான் பவர்ஸ் போடுறோம். This is first step. Second step, பிசிக்ஸ்ல நிறைய இடத்துல இதை கவனிச்சிருப்பீங்க. ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை நான் ரிமூவ் பண்ணி நான் ஈக்குவல் டு சைனை ஆட் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட்டும் இங்க என்னன்னு சொல்லிட்டாங்க? கேன்னு சொல்லிட்டாங்க. சோ நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்றேன், ஈக்குவல் டு சைனை அங்க பிளேஸ் பண்றேன், அப்போ அங்க ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் வந்துட்டு இங்க கே. சோ MALB and GC நான் எழுதிட்டேன். This is the first step. So question இருந்து எழுதி அதுக்கப்புறம் proportionality sign remove பண்ணி equal to sign போடுறோம், அதுக்கு powers எழுதிட்டோம். இப்போ இது எல்லாத்துக்கும் dimensional formula எழுதலாம். Dimensional formula என்ன எழுதணும்? First square bracket போடணும்.
So square bracket நம்ம போட்டுக்கலாம். And then உள்ள என்ன எழுதணும்? நம்ம mass, length, time எழுதிக்கலாம். So timeல வந்துட்டு massும் இல்ல lengthும் இல்ல. அது ரெண்டுக்கும் 0 போட்டுக்கோங்க. Time வந்துட்டு 1 is equal to k இருக்கட்டும். அதுல நம்ம ஃபைனலா வந்துட்டு 2 pi substitute பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க m na mass, so m to the power a, length க்கு dimensional formula l, so l to the power b, acceleration due to gravity. So acceleration na rate of change of velocity. Acceleration na வந்துட்டு rate of change of velocity. Ma'am, tomorrow third chapter, இன்னைக்கே 6 chapters லயும் 2 questions வந்துட்டு முடிக்க ட்ரை பண்ணலாம். If we are not able to complete, next week we'll have a class and we'll complete before the exam. So 5 marks revise பண்ணலாம், 2-3 marks revise பண்ணலாம். Okay? So acceleration is rate of change of velocity. So நமக்கு இங்க velocity na வந்துட்டு it is lt minus 1. Time க்கு இங்க t இருக்கும், இங்க plus 1 மேல போச்சுனா minus 1 ஆயிடும். So acceleration due to gravity க்கு lt minus 2 to the power c இருக்கு. So நம்ம இந்த மாதிரி dimensional formula substitute பண்ணிருக்கோம். இது வரைக்கும் ஏதாவது doubt இருக்கா? இந்த substitutionல ஏதாவது doubt இருக்கா? Any doubts here? So according to principle of homogeneity, principle of homogeneity என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஈக்குவேஷன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் டைமென்ஷன் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. According to principle of homogeneity என்ன சொல்றாங்க, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் சேமா இருக்கணும். மேம் எல்லா டைமென்ஷனல் ஃபார்முலாவும் படிக்கணுமா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எல்லா ஃபார்முலாவும் மெமரைஸ் பண்ண முடியாது. 6 சாப்டர்ஸ் படிச்சிருக்கோமா? அந்த 6 சாப்டர்ஸ்ல எதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் நமக்கு தெரியுமோ, இப்போ நமக்கு ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா தெரியும், வர்க்குக்கு தெரியும், இம்பல்ஸ்க்கு தெரியும், கிராவிடேஷனுக்கு தெரியும். ஸோ எதெல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் தெரியுமோ அதுக்கு மட்டும் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத தெரியணும். மெமரைஸ் பண்ண முடியாது. எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும்னு தெரியணும். அதை பத்தி நான் ஒரு தடவை லைவ் போயிருந்தேன். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. ஒரு 20 மினிட்ஸ்ல நான் எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, யூ கான்ட் மெமரைஸ் ஃபார் டோன்ட் மெமரைஸ். ஹாய் தனுஜா, ஹாய். ஸோ அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ நம்ம இங்க எழுதலாம் m0 l0 t1 இருக்கு. இட்ஸ் ஈக்குவல் டு m to the power a, l to the power b, and then l to the power c, t minus 2c. எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது கார்டியோரி. எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்க்க முடியாது. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் தான் படிக்க முடியும். கான்செப்ட் வச்சு நம்ம தான் சால்வ் பண்ணணும். எல்லாமே ஒரு நாள்ல படிக்கிறது கஷ்டம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கரெக்டா எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வந்திருந்தா கரெக்ட். ஒருவேளை ஒரே டைம்லன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் ப்ராப்ளம்ஸ்ல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 ப்ராப்ளம்ஸ் வரும். எல்லாத்தோட ஃபார்முலாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு அளவுக்கு 2-3 ஸ்டெப்ஸ் கால்குலேஷன்ஸ் போட்டாலே உங்களுக்கு பாதி மார்க் வந்துடும். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்றேன். ஓகே, ஸோ நம்ம இங்க வந்துட்டு சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படி ரெண்டுமே ஈக்குவல். இப்போ ஏ வந்துட்டு இங்க மாஸ் இருக்கு, இங்க மாஸ் இருக்கு. ஸோ இங்க ஏ வந்துட்டு will be equal to 0. ஸோ b is equal to என்னன்னு சொல்லுங்க. What will be the value of b? What will be the value of b? What will be the value of minus 2c ன்னு சொல்லுங்க. இது ரெண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? இது ரெண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? ரெண்டு சைடும் ஈக்குவேட் பண்ணலாம். ஹோமோஜெனிட்டினா என்ன? ரெண்டு சைடுமே சேம் டைமென்ஷன். வெரி குட் சிவபிரகாஷ். ஜே ஆஸ்பிரண்ட் பியூ 0வா இருக்கும். ஸோ டி வந்துட்டு minus 2c இருக்கு, இங்க டீக்கு 1 இருக்கு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, எஸ் யூ ஹவ் காட் தி ஆன்சர். ஸோ சி வந்துட்டு -12 கிடைக்கும். ஸோ இங்க சாரி, ஸோ எல் வந்துட்டு இங்க b plus c இருக்குப்பா. எல் b plus c இருக்கு. ஸோ நம்ம இங்க b plus c is equal to 0. So c க்கு substitute பண்ணோம்னா b minus half is equal to 0. b is equal to half. So இப்போ நமக்கு a 0, b வந்துட்டு half, c வந்துட்டு minus half கிடைச்சிருச்சு. நம்ம மெயின் ஃபார்முலால இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ நம்ம மெயின் ஃபார்முலாவை நான் இங்க எழுதிக்கிறேன். t is equal to k m to the power a, l to the power b, g to the power c. இதுதான் ஃபார்முலா. k ஓட வேல்யூ 2 பாயிண்ட் क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. m to the power a ஓட வேல்யூ 0, l to the power half, b ஓட வேல்யூ,
and c ஓட வேல்யூ minus half. Okay, anything to the power 0 is 1. அப்போ எனக்கு 2 pi இந்த minus half கீழே கொண்டு வந்தோம்னா plus half ஆயிடும். So L 1 by 2, G 1 by 2 வரும். 1 by 2 na என்ன square root. So T is equal to 2 pi root of L by G. This is the formula. Understood? This is an important sum. Last year boardல கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணேன்னு புரிஞ்சுதா? 6th chapter இருக்குப்பா. 6th chapter இருக்கு. 6th chapterல change in altitude depth அதை பார்த்தாலே கண்டிப்பா ஒரு question attend பண்ண முடியும். So the most important na அந்த question, so அந்த question யாவது பார்த்துக்கோங்க. Worst case படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா. Okay? Yes. Yes, we are moving to the second chapter now. Kinematics. Okay? At least or 4 chapters முடிக்க try பண்ணலாம். So we are moving to kinematics chapter now. Okay? Yes, பாதியில வந்து altitude depth இருக்கும் தானே, அந்த கான்செப்ட் யாவது பார்த்துக்கோங்க. Okay? 5th chapter, what to learn. I would suggest, அதான் சொன்னேனேப்பா, உங்களுக்கு இருக்கிற 6 chaptersல எந்த சாப்டர் ரொம்ப டஃப்போ அதுல மேலோட்டமா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. I've already said, வீடியோஸ் எல்லாம் பாருங்க, நம்ம எல்லா சாப்டர்லயும் எந்தெந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம். So 5th chapterல வந்து ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. டார்க், ஆங்குலர் மொமெண்டம், அதுக்கெல்லாம் ரிலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, யூனிஃபார்ம் ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். புக் இன் 1 words needed to score centum. சென்டம் வேணும்னா புக்குள்ளேயும் படிக்கணும். எனக்கு ஒரு லைக் 70க்கு 60 மார்க்ஸ் போதும், 65 மார்க்ஸ் போதும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்னல் படிக்க வேண்டாம். Good evening, Satish. Okay, so now kinematics பார்த்தலாம். Triangle law of addition. So this question was also asked in last year's question paper. So triangle law of addition ரொம்ப easy. Triangle வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Vectors na என்ன? It has got both magnitude and direction. How to prepare for centum ma'am ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். Just go through that video. Yes, Sivaprakash Kadiyori already ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ப்பா. How to score centum. நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் அதுல சொல்லியிருக்கேன். அதை go through பண்ணுங்க. அந்த ஃபாலோ பண்ணீங்கனாலே சென்டம் ஈஸியா எடுத்துடலாம். ஓகே, சோ ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு வெக்டரை நம்ம எப்படி டினோட் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வித் an arrow, இப்படிதான் வெக்டர்ஸை டினோட் பண்ணுவோம். அதுல இந்த arrow வந்துட்டு நமக்கு டைரக்ஷனை சொல்லுது, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு சொல்லுது. இந்த லைன் வந்துட்டு மேக்னிடியூட சொல்லுது. மேக்னிடியூட்னா என்ன, வேல்யூ. மேக்னிடியூட்னா வந்துட்டு வேல்யூ. ஓகே, சோ மேக்னிடியூட் அண்ட் இது arrow வந்துட்டு டைரக்ஷனை சொல்லும். டைம் இல்ல மேம், கொஞ்ச நாள்ல எப்படி மேம் 65+ ஸ்கோர் பண்றது? சோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் படிங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா 1/2 ஆவது தரோவா படிங்க. சோ டு சம் எக்ஸ்டென்ட் இட் வில் ஹெல்ப். All these are simple strategy. 5 marks எடுத்தோம்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல செகண்ட் ஹாஃப்ல கேட்பாங்க. ரெண்டுமே செகண்ட் ஹாஃப்ல கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல செகண்ட் ஹாஃப் படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம் ஒரு சாப்டர்ல. சோ அந்த மாதிரி பிரிச்சு படிங்க. 2 மார்க்ஸ்ல எதெல்லாம் ஈஸியா இருக்கோ ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் பேக்கை பார்த்துட்டு எதெல்லாம் விட்டு இருக்கோ அதை படிங்க. எப்போதுமே ஈஸியா இருக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம நிறைய முடிச்சுட்டோங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கிற கான்செப்டை படிச்சுக்கலாம். பட் ஆல் தீஸ் யூல் ஹேவ் டு டூ இட் earlier. I need study plan for all subjects, please. Yes, they have given Nitya. எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்கப்பா. எல்லாத்துக்குமே how to score sentence tips and strategy எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு, go through பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? 1 hour கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் பார்க்குறோம். வெக்டார்னா வந்துட்டு இந்த மாதிரி ஆரோ வச்சு சொல்லுவோம். அந்த ஆரோட ஹெட் வந்துட்டு இந்த ஆரோ பாயிண்ட் இதுதான் ஹெட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெட் நமக்கு டைரக்ஷனை சொல்லுது. இந்த பாயிண்ட் நம்ம டெய்ல்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த பாயிண்ட் நம்ம டெய்ல்னு சொல்லுவோம். எப்படி ஆட் பண்ணணும்? இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள டிரா பண்ண போறோம். ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ திஸ் இஸ் ஒன் வெக்டார், திஸ் இஸ் ஒன் வெக்டார். இது ஒரு A வெக்டார், இது ஒரு B வெக்டார். இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ண சொல்றாங்க. நார்மலா வெக்டார் இல்லைன்னா 2 + 5 7ன்னு சொல்லிடலாம். ஆனா வெக்டர்னா அது ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. சோ நம்மளால டைரக்டா ஆட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டயக்ராம வச்சுதான் ஆட் பண்ண முடியும். சோ நமக்கு இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி வந்துட்டு ஆட் பண்றது? இது ஹெட். இந்த ஹெட் இதோட டெய்ல் கிட்ட கொண்டு வரலாம். இல்லைன்னா இந்த ஹெட் கிட்ட இந்த டெய்ல கொண்டு வரலாம். சோ திஸ் இஸ் ஹெட் அண்ட் டெய்ல் மெத்தட். சோ ஹெட்
டு டெய்ல் மெத்தட். ஹெட்டையும் டெய்லையும் கிட்ட கிட்ட கொண்டு வரணும். ரெண்டு மெத்தடையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் ஏயோட ஹெட் கிட்ட பியோட டெய்ல கொண்டு வரேன். அப்ப எப்படி வரும்? ஸோ திஸ் இஸ் ஏ வெக்டர், திஸ் இஸ் பி வெக்டர். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட், பியோட ஹெட் கிட்ட ஏயோட டெய்ல கொண்டு வர போறேன். ஸோ எனக்கு இது பி, ஸோ நான் ஏயோட ஹெட் இங்க கொண்டு வர, டெய்ல இங்க கொண்டு வர போறேன். இப்படி வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ பிரிங் ஹெட் அண்ட் டெய்ல் டுகெதர். ஸோ ரெண்டு கேஸ்லயும் நான் என்ன பண்ணிருக்கேன், ஹெட்டையும் டெய்லையும் கிட்ட கிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் இப்போ நான் ஆட் பண்ண போறேன். இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது என்னோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னோட டெய்ல இருந்து செகண்ட் ஒன்னோட ஹெட்டோட டைரக்ஷனுக்கு போகும். இதுதான் சம். இங்கேயும் பாருங்க, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. எஸ், ஐ எக்ஸ்பிளைன் அகைன். ஸோ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ if this is a vector and this is b vector, அதே மாதிரி இது a vector, இது b vector. ஸோ நம்ம இதை ஆட் பண்ண போறோம். ஸோ r vector is equal to a vector plus b vector. ஸோ இதுதான் r vector. ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு இப்படி தான் கிடைக்கும். எப்படி பண்ணோம்? ஹெட் டு டெய்ல் மெத்தட்ல பண்ணியிருக்கோம். What is head to tail method? So நமக்கு ஒரு arrow இருக்குன்னா அதோட head portionங்கிறது இந்த portion தான் head portion. அந்த head portion கிட்ட இன்னொரு வெக்டரோட tail கொண்டு வரணும். அதுதான் head to tail. So எது வேணாலும் head and tail கிட்ட கொண்டு வரலாம். Okay? So நான் இந்த head கிட்ட இந்த tail கொண்டு வந்தேன். So ரெண்டையும் சேர்த்துட்டேன். So this is how it is now. So இது ரெண்டையும் சேர்த்துனதுக்கு அப்புறம் first oneோட tail இருந்து the second oneோட headக்கு நம்ம join பண்ணோம்னா அதுதான் resultant. இதுதான் ரிசல்டன்ட்னு சொல்றாங்க. இல்ல இதுவும் புரியலன்னா இன்னொரு மெத்தடும் இருக்கு. பட் அந்த மெத்தட் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றது கஷ்டம். ஸோ இந்த ஏபியை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் டிரா பண்ண போறேன்னா, ஸோ நான் இப்படி டிரா பண்ணணும். ஸோ ஏபி இப்படி டிரா பண்ணேன்னா, ஸோ நான் இப்படி டிரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம இப்படி டிரா பண்ணோம், ரிசல்டன்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிரா பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலி ஹெட் டு டெய்ல் மெத்தட் இஸ் ப்ரிஃபர்ட். அதுதான் வந்துட்டு நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் லால என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு வெக்டார் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம கிட்ட ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு. ஸோ டூ வெக்டார்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை டூ adjacent sides of a triangle in the same order. நான் இங்க டிரா பண்ணேன் இல்லையா, ஒரே ஆர்டர்ல டிரா பண்ணனா அதுதான் சேம் ஆர்டர். அதாவது ஒரே டைரக்ஷன்ல ஒரே கையில டிரா பண்ணிடணும், கேப் விடாம. So if you draw in the same order, then the resultant vector is the third side of the triangle. Third side of the triangle தான் நமக்கு resultant vector ஆ இருக்கும்னு சொல்றாங்க. So this you can use either head to tail method or triangle வந்துட்டு just join பண்ணாலும் நமக்கு கிடைக்கும். Okay, so this is about the triangle of addition. இதுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? டயக்ராம்ல நான் சொல்லிட்டேன், ஏபின்னு இருக்குன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு இது கிடைக்கும். நம்ம டயக்ராமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன்ட். இதுதான் ரிசல்டன்ட். இது இப்போ ஏ, இது பினா இதுதான் ஏ பிளஸ் பி. இதுதான் ஏ பிளஸ் பி ரிசல்டன்ட். தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிரா பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஹெட் டு டெய்ல் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம புக்ல இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்கல. இதோட வேல்யூ என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கு. எஸ் ரமேஷ் சுபா, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லுங்க. எஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வாயில சொன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஹியர் there's a triangle. ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்த ரெண்டு வெக்டார்ஸ் தான். இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதோட ரிசல்டன்ட் வந்துட்டு ஆர். ஸோ அதுல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி டிரா பண்ணியிருக்கேன். ஸோ we are just drawing another triangle here. இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம டிரா பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரியில படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ this is my opposite side, this is my adjacent side, this is my hypotenuse side. ஸோ நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். So can you tell me sin theta, cos theta and tan theta க்கு ஃபார்முலா தெரியுமா? ஒரு க்ளூ வச்சு படிச்சிருப்பீங்க இல்லையா. நான் படிக்கும்போது எனக்கு ஒரு க்ளூ சொல்லி கொடுத்தாங்க. sin theta, cos theta, tan theta க்கு ஆப்போசிட் adjacent hypotenuse வச்சு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி ஞாபகம் வைக்கணும், டெக்னிக் ஏதாவது? So நான் சொல்றேன், old Harry and his old aunt எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. Remember,
Opposite by hypotenuse na sin theta. Adjacent by hypotenuse na cos theta. Opposite by adjacent na tan theta. Old Harry and his old aunt. Okay, so உங்களுக்கு எது தெரியுமோ அதை வச்சு படிச்சுக்கணும். So இந்த ஃபிகர்ல இருந்து இப்போ நம்ம cos theta sin theta கண்டுபிடிக்க போறோம். So cos theta என்ன? Adjacent by hypotenuse. So triangle ABN மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். Okay, so ABN ல வந்துட்டு adjacent by hypotenuse. So adjacent வந்துட்டு நமக்கு AN இருக்கா? So adjacent வந்துட்டு AN இருக்கு. And then hypotenuse வந்துட்டு B இருக்கு. So I'll just erase this. So நம்ம இந்த ஒரு triangle மட்டும் concentrate பண்ண போறோம். இந்த ஒரு triangle இப்போ concentrate பண்ணுங்க. So இந்த triangle வந்துட்டு நமக்கு இது hypotenuse, இது opposite side, இது adjacent. So cos theta na வந்துட்டு adjacent by hypotenuse. So adjacent வந்துட்டு AN, hypotenuse வந்துட்டு B vector நமக்கு தெரியும். So B ன்னு எழுதிக்கலாம். So cos theta is equal to, so B cos theta is equal to AN ன்னு கிடைக்கும். So நான் இந்த B வந்துட்டு cross multiply பண்றேன். அப்போ B cos theta is equal to AN ன்னு கிடைக்குது. இதே மாதிரி sin theta க்கும் substitute பண்ணலாம். So sin theta is equal to opposite by hypotenuse. Okay, opposite by hypotenuse. Banking of tracks teach பண்ணுங்க. Okay, sure. Banking of tracks teach பண்றேன்ப்பா. Okay. Yes, JE aspirant magnitude ல இருந்து. Magnitude na value. For example, 2 cm na இவ்ளோ இருக்குமா? 5 cm na இவ்ளோ இருக்கும். அதே 7 na இவ்ளோ இருக்கும். So இதுதான் magnitude. அந்த 2ங்கிறத நம்ம எப்படி டிரா பண்றோம்? 2ங்கிறது குட்டி வேல்யூ, சோ குட்டி ஆரோ. 5ங்கிறது கொஞ்சம் பெருசு, 7ங்கிறது கொஞ்சம் பெருசு. சோ நமக்கு மேக்னிட்யூட் வந்துட்டு அந்த வேல்யூஸ் வந்துட்டு எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி டிரா பண்ணுவோம். இந்த ஆரோ வந்துட்டு டைரக்ஷனை சொல்லும். தட் இஸ் தி மேக்னிட்யூட். ஓகே, சோ ஹியர் sin தீட்டாவை நம்ம சால்வ் பண்ண போறோம். sin தீட்டா இஸ் ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். சோ இங்க ஆப்போசிட் வந்துட்டு எனக்கு bn ன்னு இருக்கு, ஹைபோடென்யூஸ் b. அப்ப எனக்கு bn ஓட வேல்யூ என்னவா இருக்கு? b sin theta வா இருக்கு. So நம்ம an உம் bn உம் கண்டுபிடிச்சிட்டோம். So we have found out the value for an and bn. ஏன் இதை நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம்னா இந்த full triangle ஒரு right angle triangle. So இதெல்லாம் நம்ம Pythagoras theorem வந்துட்டு apply பண்ண போறோம். So Pythagoras theorem என்ன சொல்லுது? Hypotenuse side ஓட square வந்துட்டு will be equal to the other two sides square சம்முக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. So நமக்கு hypotenuse squared வந்துட்டு it's equal to adjacent squared plus opposite squared. இதுதான் நமக்கு Pythagoras theorem. இதை இந்த triangleக்கு நம்ம substitute பண்ண போறோம். So நம்ம இந்த triangle substitute பண்ண போறோம். இந்த full triangle இப்போ நான் எடுக்க போறேன். Okay, now we are taking the full triangle, which is my hypotenuse side. This will be my hypotenuse side. This will be my adjacent side and this is going to be my opposite side. So OB squared வந்துட்டு, yes, good, is going to be equal to adjacent வந்துட்டு ON squared plus opposite வந்துட்டு BN squared ஆ இருக்க போகுது. So OB squaredக்கு பதிலா நம்ம R squared ன்னு substitute பண்ணலாம். ON நம்ம எப்படி எழுதலாம்? OA plus AN ன்னு எழுதலாம். So இப்படி பெருசா இருக்கு இல்லையா? இங்க O இருக்கு, இங்க A இருக்கு, இங்க N இருக்கு. So OA plus AN ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை இது 2 cm, இது 4 cm இங்க இருந்துன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு total length கிடைச்சிடும். So I'm going to write it as OA squared plus AN squared ன்னு எடுத்துக்கலாம். Okay, AN squared ன்னு எடுத்துக்கலாம் plus BN squared ஓட வேல்யூ வந்துட்டு, so நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா ON-க்கு. So ON-ங்கிறது இங்க A, AN-ங்கிறது B cos theta. So நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கூட சால்வ் பண்ணுங்க. So here it will be BN squared. So இப்போ ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். OA-ங்கிறது A squared, AN-ங்கிறது நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். So AN-ங்கிறது B cos theta. So it will be B. So we'll write it as A plus B cos theta the whole squared ன்னு எழுதலாம். Okay, so இதுக்கு பதிலா நம்ம OA plus AN the whole squared ன்னு எடுத்துக்க போறோம். So அதே மாதிரி BN-க்கு பதிலா நமக்கு B sin theta ன்னு இருக்கு. So we are substituting B sin theta. So B squared sin squared theta ன்னு வரும். B squared sin squared theta ன்னு வரும். So this is in the format A plus B the whole squared. So A plus B the whole squared formula substitute பண்ண போறேன்.
a squared plus b squared cos squared theta plus 2ab cos theta plus b squared sin squared theta வரும். Okay, so நான் just a plus b the whole squared formula substitute பண்ணிருக்கேன். So இந்த ரெண்டு டேர்மும் பாருங்க b squared காமனா வெளியில எடுக்கலாம். So b squared காமனா வெளியில எடுத்தேன்னா அங்க cos squared theta plus sin squared theta இருக்கும். So we know cos squared theta plus sin squared theta is equal to 1. So அப்படி substitute பண்ணோம்னா நமக்கு இங்க a squared plus b squared plus 2ab cos theta கிடைக்கும். So this is my resultant. So r is equal to square root of a squared plus b squared plus 2ab cos theta கிடைக்கும். This is my resultant. எப்படி resultant கிடைச்சதுன்னு புரிஞ்சுதா? இப்படிதான் நம்ம resultant கண்டுபிடிச்சிருக்கோம். So direct substitution தான். நம்ம Pythagoras theorem யூஸ் பண்ணி டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். டயகிராம் மட்டும் தெளிவா பார்த்து நமக்கு இந்த கான்செப்ட் sin theta cos theta tan theta க்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இதுவும் போர்ட்ல கேட்ட ஒரு क्वेश्चन. This was also asked in the board. Yes, okay. So இதோட angle எப்படி கண்டுபிடிக்கிறது? So the total angle வந்துட்டு இங்க ஆல்பா. So நம்ம இங்க tan theta ஃபார்முலா யூஸ் பண்ணனும். இங்க ஆல்பான்னு இருக்கிறதுனால tan ஆல்பான்னு எடுத்துக்கலாம். So we know old Harry and his old aunt. So நமக்கு tan theta க்கு வந்துட்டு opposite by adjacent. So நமக்கு opposite வந்துட்டு bn இருக்கும், adjacent வந்துட்டு on ன்னு இருக்கும். So bn by on க்கு பதிலா oa plus an ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண மாதிரியே தான் இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே நமக்கு வேல்யூஸ் வந்துட்டு டயகிராம்லயே கொடுத்துருக்காங்க. So நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது bn ஓட வேல்யூ b sin theta, oa ஓட வேல்யூ a plus an ஓட வேல்யூ b cos theta. இதுதான் angle. இத வச்சு நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இந்த angle ஃபார்முலா வச்சு நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. செகண்ட் சாப்டர் இஸ் தி பேசிக்ஸ். இத வச்சு நமக்கு த்ரூ அவுட் நிறைய சாப்டர்ஸ்ல இதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய இடத்துல சால்வ் பண்ணுவோம். இந்த சாப்டர் தான் பேசிக். ஹெட் அண்ட் டெய்ல் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Yes. So this is the first question. Okay. So triangle law of addition. So the next one is equation of uniformly accelerated motion by calculus method. This is also one of the most important question. 3 equations derive பண்ணனும். Simple step. Simple formula. ஒரே ஒரு integration மட்டும் பண்ணாலே நம்மளால வந்துட்டு 3 equationயும் கண்டுபிடிக்க முடியும். Okay. So just direct formula substitution with integration. So integration மட்டும் பண்ணாலே நம்மளால வந்துட்டு solve பண்ண முடியும். So shall we start equation of motion? So second chapter complete பண்ணிட்டு உங்களுக்கு எந்த chapter வந்துட்டு next revise பண்ணனும்? இன்னும் ஒரு chapter தான் இன்னைக்கு revise பண்ண முடியும். எந்த chapter பண்ணட்டும்? You have third, fourth, fifth laws of motion இருக்கு, work energy power இருக்கு, then motion in one dimension and sixth chapter crickasy sixth chapterம் இருக்கு. So உங்களுக்கு எந்த chapter revise பண்ணனும்? First priority revise பண்ணனும் suggestion சொல்லுங்க. அதுக்கு அக்கார்டிங்கா நம்ம plan பண்ணலாம். இன்னும் ஒரு chapter complete பண்ணலாம். Chapter 3 பார்த்துக்கலாமா? Okay, I'll see maximum என்ன சொல்றீங்கன்னு பார்த்துட்டு டைம் பார்த்து நம்ம டிசைட் பண்ணலாம். Okay, here consider a particle which is moving in a straight line. So நம்ம இந்த chapterல equation of motion ன்னு எடுத்தாலே constant acceleration straight lineல மூவ் ஆகுறது மட்டும் தான் படிக்கிறோம். இந்த chapter முழுக்கவே நம்ம அத பத்தி மட்டும் தான் மெயினா படிக்கிறோம். Okay, third chapter. Okay, third one. Yes, initial velocity wants to u, final velocity wants to v, acceleration a ன்னு எடுக்க போறோம். So simple. First one, velocity க்கும் time க்கும் இருக்கிற relation. So நமக்கு தெரியும். So what is acceleration? இப்போதான் நான் சொன்னேன் dimensional analysisல கூட rate of change of velocity. Rate of change of velocityங்கிறது தான் acceleration. So நான் அதை வந்துட்டு direct formula தான் நான் இங்க எழுதியிருக்கேன். இதை வந்துட்டு rate of change ofனா குட்டி குட்டி சேஞ்சுங்கிறதுனால dன்னு சொல்லியிருக்கேன். ரேட்டுன்னு வந்துட்டாலே by timeன்னு அர்த்தம். பிசிக்ஸ்ல எங்கெல்லாம் உங்களுக்கு ரேட்டுன்னு ஒரு வார்த்தை வருதோ அதெல்லாமே by timeன்னு அர்த்தம். சேஞ்சுன்னு வந்துட்டாலே நம்ம டெல்டா இல்லைன்னா dன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். You can substitute delta or you can substitute d. Okay, இது cross multiply பண்ணிக்கலாம். அப்போ a dt is equal to dv. இப்போ இதை integrate பண்ண போறேன். integrate பண்ணா நமக்கு ஆன்சர் டைரக்டா கிடைச்சிடும். So integrating on both the sides,
a dt is equal to dv. Acceleration வந்துட்டு constant. So அதை நம்ம வெளியில எடுத்துடலாம். Okay, so time 0 to t. So இங்க velocity வந்துட்டு initial u இருந்தது, final v மாறி இருக்கு. So u to v. Okay, so நான் ஏன் வெளியில எடுத்துட்டேன், ஏன்னா அது constant. So நம்ம அதை வெளியில எடுத்துட்டோம். So நமக்கு இங்க dt மட்டும் இருக்கும், இங்க dv u to v. So dt integrate பண்ணா t னு கிடைக்கும். integrationல ரெண்டு ஃபார்முலா தான் மெயினா நம்ம சால்வ் பண்ற ஃபார்முலா. So first one இந்த மாதிரி dt dx dv னு இருந்தா அது x ன்னு ஆயிடும், v ன்னு ஆயிடும், t ன்னு ஆயிடும். அது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா நெக்ஸ்ட் இதல எக்ஸ்பிளைன் பண்றேன். So a dt நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா t ன்னு இருக்கும், லிமிட்ஸ் 0 to t. அதே மாதிரி dv பண்ணா v ன்னு வரும், லிமிட்ஸ் வந்துட்டு u to v. இப்போ லிமிட்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணும், ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. So a into t minus 0 is equal to v minus u. அப்போ நமக்கு at is equal to v minus u ன்னு கிடைக்கும். இந்த minus u இந்த பக்கம் கொண்டு வந்தா v is equal to u plus at. This is the first equation. Any doubt in how did I get the first equation? Acceleration formula எழுதுனேன், rearrange பண்ணேன், integrate பண்ணேன். இன்டகிரேஷன்ல ரெண்டு திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா வெளியில எடுத்துக்கலாம், நம்பர் தானே, அதை வெளியில எடுத்துக்கலாம், இன்டகிரேட் பண்ண வேண்டாம். dt dx dv னா just t v x ன்னு வரும். இது ஒரு இன்டகிரேஷன் மெத்தட். இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் இதுல வந்து நெக்ஸ்ட் டெரிவேஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். எனி டவுட் ஹியர்? இந்த டெரிவேஷன் புரிஞ்சுதா? ஓகே, நோ டவுட். எஸ், நெக்ஸ்ட் ஒன் displacement time relation. இங்க நம்ம acceleration formula யூஸ் பண்றோம், இங்க velocity formula யூஸ் பண்றோம். So we know velocity is rate of change of displacement. Displacement s ன்னு எடுக்கிறோம், rate na by time, change na delta இல்லனா d ன்னு எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே தான் பண்ண போறேன், cross multiply பண்ணலாம். So v dt is equal to ds. ஏன்னா நமக்கு ds தான் வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம். So நம்ம cross multiply பண்ணிட்டோம். Yes, it's so simple, very very important. Let it be any exams, NEET, JEE, any competitive exams, இதுல இருந்து கண்டிப்பா question வரும். So now we are going to integrate, ரெண்டு சைடும் integrate பண்ண போறேன். அதே மாதிரி தான் v dt is equal to ds. இங்க v க்கு பதிலா u plus 18 substitute பண்ண போறேன். நம்ம previous இதுல பார்த்தோம் இல்லையா, v க்கு ஒரு expression கிடைச்சது இல்லையா, அதை இங்க substitute பண்ண போறேன். அப்போ it will be u plus 80 into dt is equal to ds. Limit 0 to s, இங்க 0 to t ன்னு வரும். 0 to t, 0 to s. So நம்ம இதை தனியா உள்ள எடுத்துட்டு போனேன்னா, dt தனித்தனியா multiply பண்ணேன்னா u dt ன்னு இருக்கும், plus a constant t dt ன்னு இருக்கும், that is equal to ds ன்னு இருக்கு. So limit 0 to s, 0 to t, 0 to t ன்னு இருக்கும். Okay, so this is the limit. So நமக்கு வந்துட்டு u dt வந்துட்டு இப்போ நம்ம integrate பண்ண போறோம். So நம்ம u dt வந்துட்டு integrate பண்ணோம்னா u t ன்னு இருக்கும், limit substitute பண்ண அதே மாதிரி தான் a. This is the second formula. இப்போ நமக்கு x dx ன்னு இருந்தா integrate பண்ணா x ன்னு கிடைக்கும். x dx ன்னு இருந்தா இதை integrate பண்ணோம்னா இங்க ஏதாவது ஒரு பவர் இருக்கும் இல்லையா, so it will be x n plus 1 by n plus 1. ஒருவேளை இங்க பவர் எதுவுமே இல்லைன்னா 1 ன்னு அர்த்தம். அப்போ x 1 plus 1 by 1 plus 1 ன்னு வரும். so x squared by 2 ன்னு வரும். அதே அதுதான் இங்க t ன்னு கொடுத்திருக்காங்க. so t dt நான் integrate பண்ணேன்னா எனக்கு t squared by 2 ன்னு வரும். so இங்க வந்துட்டு நமக்கு s ன்னு கிடைச்சிருக்கு. so this is the equation. s is equal to ut plus half at squared. இதுதான் செகண்ட் எக்ஸ்பிரஷன். so integrationல ரெண்டு தான். ஒன்னு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா dx ன்னா x, ஒருவேளை x dx ன்னு கொடுத்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. இன்டகிரேஷன்ல இந்த ரெண்டு ஃபார்முலா தெளிவா பார்த்துக்கோங்க. This is the expression for displacement. Yes, shall we move to the third relation? Third relation பார்த்துடலாமா? So third relation முடிச்சிட்டோம்னா இந்த சாப்டர்ல ரெண்டு question, important question படிச்சிட்டோம் இப்பவே. So அப்பவே தரவு பண்ணிக்கோங்க, மறுபடியும் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. Okay, next one is velocity displacement relation. Okay, இங்கேயும் acceleration தான் எடுக்க போறோம். So acceleration is
rate of change of velocity. இங்க ஒரு ஸ்டெப் ஞாபகம் வைக்கணும். சோ இது மூணுலயுமே நீங்க எதை ஞாபகம் வைக்க போறீங்கன்னா, இங்க நான் ஆக்சிலரேஷன் எடுக்க போறோம், இங்க velocity எடுக்க போறோம், இங்கேயும் ஆக்சிலரேஷன் தான் எடுக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் ஞாபகம் வைக்கணும். அது என்னன்னா, we are going to multiply and divide by ds. மேலையும் கீழையும் ds ஆல multiply and divide பண்ண போறேன். என்னோட எக்ஸ்பிரஷன் மாறாது. ஒரே நம்பரை வச்சு நம்ம multiply and divide பண்ணோம்னா சேஞ்சே ஆகாது. நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்காக multiply and divide பண்றோம். So a is equal to dv by dt into ds by ds. So இங்க ds by dt na enna? What is rate of change of displacement? ds by dt na enna pa? A is equal to, we'll have dv by ds, ds by dt க்கு பதிலா என்னன்னு substitute பண்ண போறோம். Rate of change of displacement. Rate of change of displacement is acceleration. Rate of change of velocity தான் acceleration. Rate of change of velocity தான் acceleration. Velocity, yes. So rate of change of velocity. அப்ப நம்ம இங்க v னு substitute பண்ண போறேன். Yes, velocity. So ds by dt க்கு பதிலா v னு substitute பண்ணிருக்கேன். இந்த ds இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். So a ds is equal to v dv. So நமக்கு இந்த expression கிடைச்சிருச்சு. இப்போ ரெண்டு சைடும் integrate பண்ண போறோம். So we are going to integrate on both the sides. A ds is equal to v dv. So limits u to v 0 to s. A வந்துட்டு constant. 11th physics 1 mark போடுங்க மேம். நீங்க எல்லாரும் அட்டெண்ட் பண்றீங்கன்னா டியூஸ்டே ஒரு மென்டி வைக்கலாம் 11thல. If you're all gonna attend, we'll have a mentee. ஏன்னா மென்டினா நிறைய பேர் இருந்தாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1 marks ஒரு quiz வேணா நடத்தலாம் எல்லாரும் அட்டெண்ட் பண்றீங்கன்னா. Again v dv ன்னு இருக்கு. So it will be v squared by 2 ன்னு வரும். அதே மாதிரி நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, t dt ன்னு இருந்தது, t squared by 2 ஆச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு v squared by 2 ன்னு வரும். ஓகே, so v squared by 2 u to v ன்னு இருக்கு. லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். s minus 0, so v squared minus u squared by 2 ன்னு வரும். So as is equal to v squared minus u squared by 2. So இந்த பக்கம் cross multiply பண்ணோம்னா 2as is equal to v squared minus u squared. u squared இந்த பக்கம் கொண்டு போனோம்னா v squared is equal to u squared plus 2as ன்னு வரும். இதுதான் நமக்கு expression. 1 mark explanation needed. எவ்வளவு நாள் நமக்கு எக்ஸாம்க்கு இருக்குப்பா, நீங்க எவ்வளவு சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் நான் எப்போ பண்ணா உங்களால பார்க்க முடியும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் you have 1 day time for exam. So அப்போ நீங்க 5 marks படிப்பீங்களா, இல்ல 2-3 marks கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா, இல்ல 1 mark படிப்பீங்களா, நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. டியூஸ்டே என்ன ரிவைஸ் பண்ணட்டும். So இன்னைக்கு 5 marks முடிக்கலாம்னு பார்த்தேன், but only 3 chapters we'll be able to complete. நீங்க சொல்லுங்க, டியூஸ்டே 2 hours live வரேன், என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்? Before your exams I'll come for a live 2 hours. உங்களுக்கு எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. half yearly exam centum challenge போடுங்க. ஓகே, so நமக்கு ஆப்ல வந்துட்டு not telling for this exam. okay, crazy. so நமக்கு ஆப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டீடைல்டா இருக்கும். so நீங்க வந்துட்டு ஆப்ல என்னெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. ஓகே, so download 100 learning app. அதுக்குள்ள போய் எதெல்லாம் எந்த கண்டென்ட் எல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அந்த கண்டென்ட் எல்லாம் பாருங்க, எந்த மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு. so you have practice questions, test questions எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, important problems, yes. so இது எல்லாமே பாருங்க. so நம்ம ஆப்ல எல்லாமே இருக்கும். so you'll have to pay to get access to everything. ஆனா ஃப்ரீயா இருக்கிறதையாவது நீங்க பார்க்கலாம். so எதெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அதை பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, yes, loss of motion. so loss of motionல loss தான ஃபர்ஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். so நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வெரி சிம்பிள். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா அது கண்டினியூஸா ரெஸ்ட்லயே தான் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்குன்னா அது கண்டினியூஸா மோஷன்லயே தான் இருக்கும் until an external force acts on it. இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஸ்டேட்மெண்ட். an object will continue to be in the state of rest or uniform motion unless an external force acts on it. Okay, so this is the statement for Newton's first law. so இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா. so here you have a merry-go-round.
So in the merry-go-round வந்துட்டு நமக்கு என்ன ஆகும்? So if you give a force, it will start moving. So நம்ம force கொடுத்து stop பண்ற வரைக்கும் அது move ஆயிட்டே தான் இருக்கும். So this is one simple example for Newton's first law. So டயரும் அதே மாதிரி தான், நம்ம சுத்தணும்னா அது சுத்திட்டே தான் இருக்கும். ஏதாவது frictional force, ஏதாவது ஒரு force வந்து stop பண்ற வரைக்கும் அது move ஆயிட்டே தான் இருக்கும். So சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க சண்டே மார்னிங், ஓகே, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு குவார்டர்லி ஹாலிடேஸ் இருக்கு, தூங்கிட்டு இருக்கீங்க, ரெஸ்ட்ல இருக்கீங்க, அம்மா வந்து கூப்பிட்டா தானே எந்திருப்பீங்க. ஸோ அம்மா தான் இங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இஃப் யூ ஆர் இன் ரெஸ்ட், யூ கண்டினியூ டு பி இன் ரெஸ்ட். If you are in motion, you continue to be in motion until an external force acts on it. I have a question here. நம்மளால இப்போ நடக்க முடியுது. So நம்மளால இப்போ வந்துட்டு நடக்க முடியுது. You can stop. எங்க நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியுது. Which is the force that is helping you to stop? நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், சடனா நிக்க முடியுதுன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. What is that force? What is that force that is helping you to stop? Frictional force. Very good. Frictional force தான் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. Good, crazy. Yes. So Newton's second law of motion என்ன சொல்லுது? The force is directly proportional to rate na by time, change na delta, rate of change of linear momentum. So force is directly proportional to rate of change of linear momentum. So linear momentum na, it's the product of mass and velocity. அது எதை பத்தி சொல்லும்னா இம்பாக்ட் பத்தி சொல்லும். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு லீனா இருக்கிறவர் உங்களை வந்து இடிக்கிறதுக்கும் ஒரு ஃபேட்டா இருக்கிறவங்க வந்து இடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு லீனா இருக்கிறவங்க இடிச்சாங்கன்னா அவ்வளோவா பெயின் இருக்காது, ஆனா ஃபேட்டா இருக்கிறவங்க இடிச்சாங்கன்னா ரொம்ப வலிக்கும். ஸோ அந்த இம்பாக்டை தான் லீனியர் மொமெண்டம்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இங்க நமக்கு லீனியர் மொமெண்டம்க்கு பதிலாக மாஸ் அண்ட் வெலாசிட்டி சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். ஸோ F is directly proportional to change of mv by t. மாஸ் மாறாது. ஒருத்தர் வந்து இடிக்கிறதுனால நமக்கு மாஸ் எல்லாம் கம்மியாக போறது இல்லை. மாஸ் மாறாது, வெலாசிட்டி தான் மாறும். ஸோ இந்த மாஸை நம்ம தனியா எடுத்துக்கலாம். ஸோ F is directly proportional to m delta v by t. What is rate of change of velocity? இப்போ தானே பார்த்தோம். rate of change of velocity na என்ன? What is rate of change of velocity? What is rate of change of velocity? Rate of change of velocity is acceleration. That's all. This is Newton's second law statement. இதுதான் Newton's second law. Second law தான் ரொம்ப important. மூணு லாஸ்லயும் வச்சு second law ரொம்ப important. Third law, famous and very interesting law. For every action, there's an equal and opposite reaction. நீங்க உங்க சிப்ளிங் அக்கா இல்ல தம்பியை வந்துட்டு அடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? திரும்ப நம்ம கொஞ்சுவாங்களா? இல்ல தானே, திரும்ப நமக்கு அடிப்பாங்க இல்லையா? அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. For every action, there's an equal and opposite reaction. ஒரு பால் எடுத்து பால் மேல போட்டீங்கன்னா நம்ம கொடுக்கறது ஆக்ஷன், பால் போய் அந்த பால்ல படுறது ஆக்ஷன், பால் திரும்ப பாலுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது, அதனாலதான் நம்ம கிட்ட வருது. So the famous rocket now we have launched Chandrayaan எல்லாம் லான்ச் பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த ராக்கெட் எல்லாம் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது? நியூட்டன்ஸ் தேர்ட் லா பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஒரு ராக்கெட் மூவ் பண்ணும்போது அங்க நிறைய கேஸஸ் வெளியில வருது, தட் இஸ் ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷனை பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் ராக்கெட் வந்துட்டு மேல மூவ் ஆகுது. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லாஸ் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there's an equal and opposite reaction. And then அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் பாடிஸ்ல தான் ஆக்ட் ஆகும், ஒரே பாடியில ஆக்ட் ஆகாது. It will act in two different bodies. Okay? Yes, we are going to finish JEE aspirant. முடிக்க போறோம். It's a 1 hour session. We are going to complete it. Okay? Yes. Next one. இந்த one question தான் நான் complete பண்றேன். 3 chapters முடிச்சிட்டோம். இன்னொரு செக்ஷன்ல நம்ம 3 chapters discuss பண்ணலாம். Okay? So here, you have an object. அதை புஷ் பண்றது ஈஸியா, புல் பண்றது ஈஸியா? உங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு யோசிச்சு சொல்லுங்க. ஒரு ஆப்ஜெக்ட புஷ் பண்றது ஈஸியா இல்ல புல் பண்றது ஈஸியா? Another 5 minutes we are going to end the session. அது நான் ப்ரூவும் பண்ண போறேன். ஸோ புஷ் பண்றது ஈஸியா, புல் பண்றது ஈஸியா? ஸோ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ புஷ் புல்லுன்னு எல்லாம் சொல்றீங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை புஷ் பண்ண போறேன். ஸோ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது? இப்படி ஆக்ட் பண்ணுது, which means I am pushing that object.
free body diagramனா ஆப்ஜெக்ட் வந்துட்டு பாயிண்டா டிரா பண்ணணும். இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட். இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம்ல 2 things நம்ம பண்ணணும். ஃப்ரீ பாடி டயக்ராம்ல நம்ம ஆப்ஜெக்ட வந்துட்டு பாயிண்ட் மாஸா டிரா பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் திங். ஃப்ரீ பாடி டயக்ராம்ல அந்த ஆப்ஜெக்ட் மேல என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை டிரா பண்ணணும். இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ நான் இந்த ஆப்ஜெக்ட ஒரு டாட்டா டிரா பண்ணிட்டேன். அது மேல என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகும், நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மேல ஆக்ட் ஆகும். ஸோ யூ ஹேவ் நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங். நான் புஷ் பண்ண போறேன். ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அதுதான் இந்த எஃப், கேபிட்டல் எஃப். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, மூவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இது இப்போ ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ இட் இஸ் ஹேவிங் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு பாயிண்ட் மாஸா ஒரு டாட்டா டிரா பண்ணணும். அண்ட் தென் அது மேல என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரீ பாடி டயக்ராம். இதை வச்சு நம்ம எழுத போறோம். இந்த எஃப் நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறேன். இந்த எஃப் ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறேன். எஃப் காஸ் தீட்டா அண்ட் எஃப் சைன் தீட்டான்னு ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ நமக்கு எஃப் சைன் தீட்டா வந்துட்டு இந்த சர்ஃபேஸுக்கு பேரலா இருக்கு. எஃப் காஸ் தீட்டா வந்துட்டு இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. ஓகே, இப்போ கீழே என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ கீழே டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, எம்ஜி கீழே ஆக்ட் ஆகுது, இந்த எஃப் காஸ் தீட்டா கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ என்னெல்லாம் ஃபோர்ஸ் வந்துட்டு கீழே ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இந்த டயக்ராமை வச்சு எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகுது, எஃப் காஸ் தீட்டா கீழே ஆக்ட் ஆகுது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். எஸ், ஐல் எக்ஸ்பிளைன். இதை முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கீழே ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ், த டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு mg plus f cos theta. So கீழே ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் 2, அதோட டோட்டல் ஃபோர்ஸ்னா அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேலன்ஸ் பண்ற மாதிரி ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மேலே இருக்கு. தட் இஸ் தி நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நமக்கு இங்க புஷ் பண்றோம். ஸோ த நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg plus f cos theta. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா வந்துட்டு mu s into n. ஸோ இங்க நம்ம n-க்கு பதிலா வந்துட்டு சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். So it will be mu s into mg plus f cos theta. So inga plus irukku, which means you need a greater force to push. Push பண்றதுக்கு நமக்கு greater force வேணும்னு அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்ட புஷ் பண்ணனும்னா greater force வேணும்னு அர்த்தம். இதே அது புல் பண்றதுக்கு பார்க்கலாம். இதே அது நான் பாருங்க இங்க வந்துட்டு புல் பண்றேன். இந்த previous diagramல புஷ் பண்றோம். இதுதான் டிஃபரன்ஸ். இதுல புல் பண்றோம், இப்போ புஷ் பண்றோம். திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? அதே மாதிரி தான் கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ் மேல ஆக்ட் ஆகுது. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் இந்த ஃபோர்ஸ் இப்போ மேல புல் பண்றோம். ஸோ மேல டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ when an object is pulled at an angle theta, the applied force is resolved into 2 components, f cos theta, f sin theta. ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம். cos theta perpendicular-ஆ இருக்கும், sin theta parallel-ஆ இருக்கும். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி வந்ததுன்னு நம்ம டிரைவ் பண்ணலாம். ஓகே, ஆனா எல்லாத்துக்குமே டிரைவ் பண்ணிட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும். ஸோ f cos theta perpendicular-ஆ இருக்கும், f sin theta வந்துட்டு parallel-ஆ இருக்கும். ஸோ அது தெரிஞ்சா போதும். ஸோ the downward force acting. ஸோ இப்போ downward force என்னெல்லாம் ஆக்ட் ஆகுது? ஸோ mg இது வந்துட்டு இப்போ மேல ஆக்ட் ஆகுது, n-ம் மேல ஆக்ட் ஆகுது. ஸோ n plus mg cos theta is equal to n plus f cos theta is equal to mg. PDF will be shared in the WhatsApp group. WhatsApp groupல வரும்பா. ஸோ இங்க n மேல ஆக்ட் ஆகுது, இந்த f cos thetaவும் மேல ஆக்ட் ஆகுது. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் ஆட் பண்றேன். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ எனக்கு n-ஓட வேல்யூ வேணும். ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு போனோம்னா n is equal to mg minus f cos theta. இங்க பண்ண மாதிரியே தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா fs is equal to mu s into n. இங்க புல் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கேஸ்ல புஷ் பண்ணோம், இங்க புல் பண்றோம். ஸோ புல் பண்றதுக்கான எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ mu s into mg minus f cos theta. இங்க மைனஸ் பண்றோம். அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் தான் mg. அதுல இருந்து f cos theta மைனஸ் பண்றோம்னா ஈஸியா இழுத்துடலாம். ஆனா ப்ரீவியஸ் புஷ் பண்ணும்போது
அதோட வெயிட் mg, அது கூட எக்ஸ்ட்ராவா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ நமக்கு புஷ் பண்றது வந்துட்டு இட் வில் பி டிஃபிகல்ட் கம்பேர்ட் டு புல். இதை தான் ப்ரூவ் பண்றாங்க. எனி டவுட் இன் டுடேஸ் செஷன்? நான் 6 questions டிஸ்கஸ் பண்ணப்பா. I had plans to complete, but நமக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது இல்லையா? ஸோ நீங்க இப்பதான் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ யூ ஹேவ் சோ மெனி டவுட்ஸ். ஸோ நம்மளால 3 chapters தான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? டியூஸ்டே என்ன ரிவைஸ் பண்ணலாம்? உங்களுக்கு எந்த மாதிரி ரிவிஷன் வேணும்? டியூஸ்டே எக்ஸாமுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி ரிவிஷன் வேணும்? எஸ், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கைனடிக் ஃபிரிக்ஷன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, ஓகேவா? ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் மெதுவா இப்படி தள்ளினா மூவ் ஆகாது. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன், அப்பவும் மூவ் ஆகல. நான் என்னோட ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுறேன், அப்போ மூவ் ஆகுது. நான் நார்மலா ஃபோர்ஸ் கொடுத்தாலே அது மூவ் ஆகி இருக்கணும், ஆனா அது மூவ் ஆகல. ஏன் மூவ் ஆகல? நான் கொடுக்கிற ஃபோர்ஸை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தடுக்குது. அந்த ஃபோர்ஸ் தான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். when an object in rest it experiences a frictional force, அதுதான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சுன்னா, ஸோ நான் கண்டினியூஸா புஷ் பண்ணும்போது அங்கங்கே ஏதோ தடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? we can also stop it. ஸோ அந்த ஃபிரிக்ஷன் டியூ டு மூவிங், நம்ம மூவ் பண்ணும்போது ஆக்ட் ஆகுற ஃபிரிக்ஷன் கைனடிக் ஃபிரிக்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்ட் ஆகுற ஃபிரிக்ஷன் வந்துட்டு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். So important question, crazy. Marathon exam preparation tips. Exam preparation and tips already we have already given the video. Ganeshan, revise or read new. If you have finished with all the important questions, don't go for something new. புதுசா படிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்ல. இம்பார்ட்டன்ட் படிச்சிட்டீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கப்பா. that would be my suggestion. You don't have enough time to read something new. So check to that. நீங்க எல்லா இம்பார்ட்டன்ட்டும் கவர் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. எல்லா சாப்டர்லயும் ஒரு பார்ட்டாவது தரோவா பார்த்திருக்கீங்களா? புக் பேக் படிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. If you are done with the book back, it means you are ready. Don't study something new now. எக்ஸாம்க்கு முன்னாடி புதுசா படிக்கிறது I won't suggest. Yes, 1, 2, 3, 4, 5, 6 la important questions, 2, 3, 5 marks revision marathon. Exam preparation tips already video இருக்குப்பா. revision marathon தான் பண்ணலாம். important chapter வந்துட்டு போர்டு எக்ஸாம்க்கு சொல்லலாம்ப்பா. குவார்டர்லிக்கு வந்துட்டு இருக்கிறதே பாதி தான். எல்லாத்துல இருந்தும் 5 மார்க் வரும். 5 மார்க்னு பார்த்தோம்னா எல்லா சாப்டர்ஸ்ல இருந்துமே நமக்கு கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்துட்டு compared to the other chapters less important. நமக்கு dimensional analysis, significant figures இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறது படிச்சாலே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்லா क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடலாம். except for problems you have finished, basic problems மட்டும் go through பண்ணுங்க. less weightage chapter தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்துலயும் நமக்கு क्वेश्चन வரும் because it's just half. full portionக்கு நம்ம சொல்ல முடியும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். Okay, then I'll meet you in the next class. Okay, so நமக்கு எக்ஸாம் முன்னாடி ஒரு ரிவிஷன் வரும், அப்போ மீட் பண்ணலாம். So I'll try to cover all the important concepts. கொஞ்சம் குயிக்கா தான் போகணும்ப்பா, ஏன்னா நமக்கு நிறைய இருக்கும் தானே. நீங்களும் செல்ஃப் ஸ்டடியும் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலா போனா டைம் இருக்காது. ஸோ இம்பார்ட்டன்ட் 2-3 மார்க்ஸ் மாதிரி ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, எஸ், தேங்க்யூ அண்ட் மீட் யூ அகேன். ஸோ டில் தென் பை பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாம முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. எஸ், பை பை.